3 பொருட்களை வச்சு எப்படி வீட்டில் கேரமல் புட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கலர் தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் கலரில் வரும், அதுக்கப்புறம் வந்து ஒரு தேன் கலந்த டார்க் கலரில் வரும். அப்புறம் நமக்கு வந்து கேரமல் வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். கேரமல் ரெடி ஆகணுன்னே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சு அதுக்கு மேலே கேரமலை ஊற்றி நல்லா காயிற வரைக்கும் செட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது 400 ml பால் எடுத்து அதை வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு அது கூட 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஏலக்காவை இடித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இது ஏலக்காய் பிடிக்காதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 4 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதை வந்து அரிப்பில் அரிச்சு எடுத்துக்கலாம். வடிகட்டினதை இப்போ செட்டான கேரமல் பாத்திரத்தில் வந்து நம்ம ஊற்றிக்கிடலாம். அப்புறம் ஒரு இட்லி சட்டியில் ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு வேக வச்சுக்கிடலாம். ஒரு அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்துப்போம். இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து பார்த்தா நமக்கு வந்து கேரமல் புட்டிங் வந்து ரெடியாக இருக்கும். வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக கேரமல் புட்டிங் பண்ணி முடிச்சாச்சு.